ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா சீஸ் கேக். என் கூட சேர்ந்து பண்ண போகிறது என் அக்கா. வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண பொருட்கள் இதான்: ஃப்ரெஷ் க்ரீம், க்ரீமி சீஸ், கீ, கோகோ பவுடர், மில்க் மேட் உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட் மேரிகோல்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்ரி மில்க்கு 5 ரூபா, அது வந்து நான் வந்து 6 பேக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஒரு 3 ஸ்பூனு கிண்டுறது, அப்புறம் நீங்கள் எல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க கைஸ். இதை பவுடர் பண்ணிக்கணும், இதை மெல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நான் ஆல்ரெடி மெல்ட் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ இப்போ இதை வந்து கிண்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கிண்டலாம். நான் தான் கிண்டுவேன். ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். அப்புறம் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். எஸ், ஃப்ரெஷ் க்ரீம். ஓகே, ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாப்பிட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அடுத்து கொஞ்சம் மில்க் மேட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணா மில்க் மேடோட நிறுத்திக்கோங்க. நான் வந்து சுகர் போட்டுக்கிறேன் கொஞ்சம். உங்களுக்கு வேணா, எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப சுகர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான். எஸ், அதனால தான். ஸோ நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். கொஞ்சம் மறந்துட்டேன், கொக்கோ பவுடர் கொஞ்சம் போட்டுப்பாங்க. கொக்கோ பவுடர் என் அக்கா கொஞ்சம் நிறைய போட்டா. ஃபஸ்ட் நான் நிறையா போட்டேன், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். எஸ், லெட்ஸ் மிக்ஸ் டுகெதர். ஸோ ஓகே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் நல்லா. அது வந்து எப்பவும் போல் சாக்லேட் கலரில் திருப்பி வரணும். ஒயிட் கலரில் அது தெரியக்கூடாது. ஒயிட் கலரில் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பேர் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து அந்த கோகோ போடுறது டேஸ்ட் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. டேஸ்ட் தெரிஞ்சிச்சு, அதனால தான் கொஞ்சம் நாங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டோம். கோகோ பவுடர் ஸ்மெல் தெரியுது. திருப்பி அந்த ஒயிட் கலர் தெரியாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பார்க்க செம்மையாக இருக்குது. இப்போ தான் என் கலர் தப்பு பண்ணிட்டா. நிறையா இது போட்டா கைஸ், நீங்கள் கம்மியாக போடுங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, நல்லா கிண்டிக்கலாம். கிண்டு 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 பாக்கி சாப்பிடும் போல இருக்கு கைஸ். ஆமாம் கைஸ், ஆனால் இப்போ கிண்டணும். ஸோ நாங்கள் கிண்டி முடிச்சிட்டோம். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நல்லா இருக்கா? ஸோ அடுத்து இந்த பவுடர் கூட செம்ம பவுடராக இருக்கா, இந்த செம்ம பவுடரை வாயில் போட்டுடணும். ஸோ அதெல்லாம் செய்ய வேண்டாம். இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ மீதியை அந்த தம்பி செய்வான். எஸ், ஓகே. இது கூட இப்போ கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பட்டர் போட்டேன். நீ பேச. கொட்டு 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 கொத்திக்கிட்டே இருக்கணும் கைஸ். போது எவ்வளோ கொட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீ ஊற்றணும். என் அக்கா ஊற்றுவா, நான் ஊற்றுறேன். இது வரேன். கொட்டு 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 போதும் வைக்கல. ஏன்னா தேய்ச்செல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் போடலாம்ல. சரி வேண்டாம் விடு. ஓகே, கீ போடலாம் வாங்க. எவ்வளோ கீ ரொம்ப உடம்பு கெடுது. அப்படிலாம் இல்லை, ஓரளவு கெடுது. நிறைய சாப்பிடக்கூடாது. ஆனால் ஓகே நிறைய சாப்பிட்றீங்க. ஓகே இவன் நிறைய போடுவாங்க. ஒரு ஸ்பூன் போட்டு ஸ்பூனு கைஸ். நான் இப்போ ஸ்பூன் வச்சு கிண்ட போகிறேன். கிண்டலாம். ஸ்பூனை வச்சு கிண்டாமல் கையை வச்சு கிண்டினாலே கரெக்டாக வந்துடும். எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு? ஆமாம், நீ கை கழுவுனியா? கழுவுனேனே. இன்வெஸ்டிகேஷன். இப்போ எனக்கு போர் அடிக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம எப்பவும் போல கிண்டுவோம். கிண்டு கிண்டு கிண்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த கீ பத்தலை, இன்னும் கொஞ்சம் போட்டுட்டா? போடு இந்த போட்டுக்கிட்டே இரு. ஆனால் நிறைய போடுறத அந்த கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கும். போடுங்க 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 கீயை போடுங்க. எஸ், போதும் போடுங்க. சாடிக்கு நீ வந்து கையை வச்சே கிண்டிடலாம். ஸ்பூனை வச்சு ரொம்ப வளர்த்திக்கிட்டு இருக்கேன். எஸ், பாரு இங்கெல்லாம் சைட்லலாம் அப்படியே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீ ஊற்றுறாங்க. நல்லா கிண்டு. எனக்கு கிண்டவே தெரியல கைஸ். ஐயோ, நான் கீ இன்னொரு ஸ்பூன் கீ. எனக்கு கிண்டவே வரல. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கை வச்சு கிண்ட போகிறேன். பாரு கீழெலாம் கொட்டிகிட்டு இருக்கேன். அந்த சைட்லாம் அப்படியே பவுட்ரு மாதிரியே இருக்குது. என்ன ஒழுங்கு மாதிரியாவது இப்போ கையை வச்சு கிண்டு. ஸ்பூன் அப்புறமா. ஓகே, கையை வச்சு கிண்டுறேன். இப்போதான் கிண்டு, அப்போ தான் செம்மையாக இருக்கும். கையெல்லாம் குழுக்குழுன்னு இருக்குது. சூப்பர் சிலுக்கலக்கா. வேகமாக பண்ணுவோம். கிண்டுற வேலையை பண்ணு ப்ளீஸ், வேகமாக பண்ணுங்கள். இன்னொன்று சாப்பிட்ருங்க. அப்படியே நான் கொஞ்சம் நான் அப்படியே சாப்பிட்ருப்பேன். வேலை அக்கா வந்து காப்பாதான் இல்லை முடிச்சு விட்ருப்பேன். கிண்டு 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 கிண்டு
சரி. ஸோ இந்த கையெடு இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு. ஸோ அடுத்து வந்து இன்னும் அங்கே பாதி பவுடர் இருக்குது, எதுக்கு இருக்குன்னு தெரில. ஸோ இப்போ அதையும் போட்டு அது வந்து நம்ம சாப்பிட்றோம் கைஸ். இல்லை நம்ம தான் இப்போ இதில் போட்டே ஆகணும். இப்போ போட்டு சாப்பிடலாம். இல்லை இந்த 2 ஸ்பூன் தூக்கி வர லாஸ்ட்டாக சாப்பிட்டு தானே போகிறோம். சாப்பிடக்கூடாது. லாஸ்ட்டாக தான் சாப்பிட்றோம். சரி முதல்ல இதெல்லாம் கொட்டிடுவோம். பெசாரிக்கு ஒரே பவுல்லே பண்ணியிருக்கலாமோ, 2 பவுலில் குப்பை ஆக்கிட்டோம். ஆமாம் சரி விடுங்க. இப்போ இந்த பவுல் அப்படியே போட்டுடலாம். இந்த பவுலில் நம்ம வேறு ஏதாச்சும் வச்சுக்கலாம். இப்போ கிண்டு நல்லா கிண்டு. அதோ கையை வச்சு பசு கிண்டுன்னு சொல்கிறேன். நான் பசைய போகிறேன். சரி நம்ம பண்ணு. பசு இப்போ இன்னும் கொஞ்சம் கீ வேணுமா உனக்கு? ஊற்று. சரி வெயிட் பண்ணுதா. அதுன்னு சொல்லி டப்பாவே களி பண்ணாத. எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னும் 3 தான் கீயே இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ்லி. 2 3 இல்லை 3 இல்லை 3லாம் வேண்டாம். இதுவே போதும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா கிண்டுடா. கிண்டு. ஆமாம் கிண்டிகிட்டு இருக்கேன். ஆமாம்ல தானே இருக்கேன். இப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வருதுன்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு. இப்போ நம்ம நிறுத்திடுவோம். அப்படியே கொஞ்சம் வாயில் போட்டு பார்ப்போம். ஆமாம் வாங்க இன்னும் கொஞ்சம் கிண்டு அதுக்கப்புறம் வாயில் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் சாப்பிடணும். பாதி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது ஓரமாக எடுத்து அடுத்து நம்ம வந்து சீஸ் செய்யணும். ஸோ அதுக்கு முக்கியமான பொருள் வந்து இந்த அமைதியரகில் ஃப்ரெஷ் க்ரீம் தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. அதுவும் இல்லாமல் இந்த க்ரீமி சீஸும் தேவை. இது 2 தான் முக்கியமான பிஸ்கெட் கொடுக்க மாட்டியா. ஸோ அப்புறம் மில்க் மேடும் தேவை. மில்க் மேட் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், அப்படின்னா சுகர் கூட போட்டுக்கலாம். சுகரோட மில்க் மேடே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கரெக்டாக வச்சிடலாம் கைஸ். அது அப்புறமா அந்த க்ரீமை செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த பவுலில் அழகாக செஞ்சுவோம். எனக்கு தெரிஞ்சு 2 பவுலுக்கு வரும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரே பவுலுக்கு வந்துட்டு கைஸ். அப்புறம் என்ன போட்டுருவோம் அதிலே. இப்போ நான் போட போகிறேன். சரி நீனே பண்ணிவிடு. அது வரைக்கும் நான் ஃப்ரெஷ் க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி போடு. எதுக்கு ஸ்பூனை வச்சே போட்டுட்டு பரவாயில்ல. ஸ்பூன் வச்சே போடுவோம். சுத்தம் இந்த பவுலில் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் பரவாயில்ல. ஒரே பவுல் சோறு போடுங்க. சுத்தம் சோறு போடும். யா சரி போதும் இன்னும் போடணுமா? ஆமாம் நிறையா போட்டுக்கோ. ஏன்னா ஒரு பவுலில் தான் பண்ண போகிறோம். ஓகே நான் 2 நிறுத்தினே. ஆசை காமிச்சு மோசம் கழிச்சிட்டேன் கைஸ். ஒழுங்கா போடு. போட்டு ஃபுல்லாக போடு. போட்டா. இதில் கஷ்டமான ப்ராசஸ் என்னன்னா, இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நாங்கள் ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். பிகாஸ் இதுக்கு ஒரு 20 நிமிஷம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் அது என்ன அந்த சீஸ் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம். அப்புறம் அந்த சாக்லேட்டுக்கு ஒரு 2 மணி நேரம். இப்படியே போச்சுன்னா நாங்கள் காலையில் தான் சாப்பிடணும். காலையில் நைட்லேருந்து காலையில் 8 மணி நேரம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக ரெடி ஆகிடும். எஸ் சரி கைஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 1 hour கிட்ட வச்சுக்கலாம். பட் நான் வந்து அதெல்லாம் எனக்கு பொறுமை இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ். இதுக்கு வந்து க்ரீம் அதாவது சீஸ் கொஞ்சம் போட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போட்டுறணும். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் மில்க் மேடு கொஞ்சம் ஊற்றிக்கணும். மில்க் மேடுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட போட்டுக்கலாம். நான் மில்க் மேடு வந்து தேவையான அளவு போட்டேன். இதெல்லாம் அப்படியே ஒயிட் கலரில் தான் செம்மையாக இருக்கும். இந்த மில்க் மேடு போட்டால் மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். நாட் அவர் ப்ராப்ளம். எனக்கு அந்த சீஸ் ரொம்ப கிண்டுறதை பார்த்தாலே அப்படியே எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். எனக்கு இப்போ அவனுக்கு அங்கே இருக்க சாக்லேட் சாப்பிடணும், எனக்கு இங்கே இருக்க சீஸை சாப்பிடணும். சீஸ்னால ரொம்ப பிடிக்கும். ஆமாம் அப்படின்னு எப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதான் ஒரு நாள் இப்படி தான் சீஸை இந்த மாதிரி ரெடி பண்ணி பிஸ்கெட்டுக்குள்ளே வச்சு அப்படியே அம்மி சாப்பிட்டா கைஸ். எனக்கு குளிக்கவே இல்லை கைஸ். செம்மையாக இருக்குது. அப்படியே டேஸ்ட் பண்ணி டேஸ்ட்லாம். சரி ஓகே நீ கிண்டு கொஞ்சம் மில்க் மேடு ஊற்றிக்கலாம். எதுக்கு நிறையா இருக்குல்ல. இதில் ஸ்வீட் படுத்தலாம்னா கம்மியாக இருக்குல்ல. ஸ்வீட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக எப்படி இருக்க போகிறதுன்னு தெரில. செம்மையாக இருக்கும் பாரு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நீ சாப்பிடாத, நான் மட்டும் சாப்பிட்றேன். இந்த கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கோ. அமைதியாக இறக்கிடு. கொட்டையை வந்துச்சுவேன். இவளுக்கு கொஞ்சம் வருது போல. சரி கிண்டு
எனக்கு தான் ஜாலியாக இருக்கு நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிண்டி தான் கிண்டி இதை கிண்டுறது ஸ்டாப் பண்ண போதும் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துட்டு ஓகே எனக்கு வந்து இப்போ என்ன செய்யறது நான் கொஞ்சம் ஆக்கிட்டு வயிறு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ அதில் இருக்கிறத இப்போ ஊற்றணும் கரெக்டாக இதுதான் செகண்ட் லேயர் இது வந்து மொத்தமே 3 லேயரில் இருக்கும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இதை பார்க்கும்போது அப்படியே இருக்குது ஏதோ ப்ரெட்டில் மைனஸ் போடுற மாதிரியே இருக்குது கைஸ் ஆனால் அது ப்ரெட் இல்லை அது வந்து அப்பளம் அப்பளமா சரி ஓகே இப்போ இது வந்து 2 hours ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அக்கேல் கொஞ்சம் பிஸ்கெட்டை நீங்கள் நொறுக்காதீங்க மிக்ஸியை போட்டு அடிச்சிருங்க ஆமாம் நொறுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அதுக்கு தான் நொறுக்கிக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு நொறுக்கிறேன்னு சொன்னா கைஸ் அதனால் நம்மளுக்கு தெரியல சரி அப்படியே வாயில் வச்சுக்குவோம் இப்போ நானே பண்ணிட்டேன் இல்லை நீ பண்ணுறியா ரொம்ப ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்க கரெக்டாக அப்படி தேய்ச்சனா அந்த பிஸ்கெட்லாம் அப்படியே தேய்ச்சிட்டு வந்துடும் நான் இந்த மாதிரி பண்ண கிளி அந்த கார்னர்லாம் எதுக்கு கிளி இருக்குது அதெல்லாம் ஃப்ரீ பண்ண வேண்டாம் வேண்டாம் அப்போது நம்ம வந்து சீஸ் கேக் சாப்பிட மாட்டோம் சாக்லேட் இருக்கா இல்லையா சாக்லேட்டா அது வந்து இந்த லேயர் வந்து 2 hours இது பண்ணதுக்கப்புறம் நம்ம சாக்லேட்டை ஊற்றணும் சரி இன்னைக்கு தான் சாப்பிடுவோமா இல்லை நாளைக்கு சாப்பிடுவோமா ஓகே இப்போ நம்ம சாக்லேட் ஊற்றலாம் இப்போ வந்து இது 2 hours வச்சாச்சு இப்போ இதுவும் கரெக்டாக செட் ஆகிட்டு இப்போ சாக்லேட் ஊற்றலாம் நீங்கள் 4 ஸோ இப்போ இதில் வந்து பாதி சாக்லேட் ஊற்றிட்டு பாதி சாக்லேட் நம்ம வாங்கி கொஞ்சம் நல்லாவே இதாகலை எங்களுக்கு நல்லா தான் ஆயிட்டு கரெக்டாக தான் இருக்குது ஆனால் என்ன நீங்கள் வந்து ஒரு 3 hours வச்சுருங்க ரொம்ப டைம் ஆகுது எங்களால் பொறுமைக்கு தாங்க முடியல எனக்கு வேறு சீஸ்னால் ரொம்ப பிடிக்குமா டக்குன்னு எடுத்து அதனால ஸோ இப்போ வந்து நல்லா நாங்கள் எடுத்துகிறோம் நீங்கள் 3 ஸோ இப்போ நல்லா வந்து கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா நல்லா கன்சிஸ்டன்சிக்கு நாங்கள் இது பண்ணிட்டோம் இதெல்லாம் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றலாம் சரி பவுலில் இருக்க மீதி சாக்லேட் எங்களுக்கு ஆமாம் அது நான் திங்க போகிறேன் இப்படி வந்து லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது ஒரு 3 to 4 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து கொஞ்சம் பொறுமை இல்லாமல் எடுத்துட்டோம் நீங்கள் வந்து 3 hours 4 hours கூட கிடையாது 1.5 day கூட வச்சுக்கோங்க ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் த டேஸ்டிங் டைம் ஸோ இப்போ இதை உடைக்கிறது தான் பெரிய டாஸ்க் குத்த முடியல எப்பா ஐயோப்பா முடியும் என்னால் முடியும் ஐயோ முடியல எப்பா ஆனால் பார்க்க செம்மையாக இருக்குது சாப்பிட்லாம் வாங்க எப்படியோ உடச்சிட்டேன் எனக்கு ஆர்வமாக இருக்கு ஏமி இது ஆனால் செம்மையாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஆமாம் மஸ்ட் ட்ரை கைஸ் செம்மையாக இருக்குது கைஸ் நான் இப்போ திங்க போகிறேன் அப்படியே கொஞ்சம் சாக்லேட் தொட்டுக்குவோம் இது செம்மையாக இருக்குது மஸ்ட் ட்ரை எப்போ ட்ரை நல்லா ட்ரை பண்ணுங்க ஆனால் பார்த்து பல்லில் ஓட்டை அது இது இருந்துச்சுன்னா சாப்பிடாதீங்க ப்ளீஸ் இல்லைனா வச்சு சாப்பிடுங்க ஆனால் நல்லா இருக்குது சாப்பிடாதீங்க ரொம்ப இனிப்பாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டா சின்ன பசங்க தான் சாப்பிட போகிறேன் நல்லா தான் இருக்குது கைஸ் பல்ல சொத்தையாக ஸோ உன்னோட ரேட்டிங் எவ்வளோ ஆகில் இன்னொரு ரேட்டிங் வந்து 5 out of 5 5 out of 5 ஓகே என்னோடது வந்து 4.5 உங்களுக்கு என்ன ரேட்டிங்னு சொல்லுங்கள் பாய்